திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வெளிச்சத்துக்கும் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. இவங்க பேசுகிற கொள்கை எல்லாம் வெறும் தேர்தல் வரைக்கும் மட்டும்தான். அதிகாரம்னு வந்துட்டா உறவுகளே 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிடுவாங்க. கசப்பான உண்மை இப்போ அம்பலமாயிருக்கு, வருத்தமாகவே இருக்குது. மக்கள் இப்படி முட்டாளாக்கியிருக்காங்களே இத்தனை வருஷமானு. தேர்தல் காலம்னு வந்துட்டால் தொண்டர்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த தலைமை பீடங்கள் தங்களோட சுயலாபத்துக்காக திரைமறைவில் ஒரே தட்டில் அமர்ந்து விருந்து சாப்பிட்ற நிலை இப்போ மக்கள் நேரடியாகவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அடிச்சுக்கிறது, பின்னாடி ஒரே ஹோட்டலில் உட்காந்து ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்றது. விஷயம் ரொம்ப சிம்பிள் உறவுகளே. தமிழ்நாட்டில் இப்போது முதல்வர் விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக களமிறங்கி மக்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா அள்ளினதுக்கப்புறம் இங்கே 50 வருஷமாக இருந்த அரசியல் வரைபடமே தலைகீழாக மாறிடுச்சு. நம்ம 2 பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை ஆளணும். கோட்டையில் நம்ம 2 பேரோட கொடி மட்டும்தான் பறக்கணும். 3ஆவதாக ஒருத்தன் உள்ளே வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் தெளிவாக ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தோடவே வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போகுது.